அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். இன்னைக்கான பதிவில் ஒரு ஷிப்பிங் கண்டெய்னரை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்ற வீடியோவோட பார்ட் 2 தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம போன பதிவில் இந்த கண்டெய்னருடைய ஒரு 20 ஃபீட் கண்டெய்னருடைய பேஸ் அசம்பிளி எப்படி இருக்கும், அதோட டிசைன் என்ன, அதில் இருக்கிற காம்பனண்டோட டிசைன் என்ன, சைஸ் என்ன, திக்னஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நாம் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறாங்க, அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. இப்போது இன்னைக்கான பதிவில் நாம் இந்த கண்டெய்னருடைய சைடு வாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா காம்ப்ளிகேட்டடான அசம்பிளிக்கு முன்னாடி கொஞ்சம் ஈஸியான அசம்பிளி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடான அசம்பிளி சொல்லும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கேப்சர் ஆகும். அதனால தான் இப்போது இந்த சைடு வால் அசம்பிளியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சைடு வால் அசம்பிளி அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு வால் அசம்பிளி, ரைட் சைடு வால் அசம்பிளி அப்படின்ற ரெண்டு சைடு வால் இருக்குது. இப்போ இந்த லெஃப்ட் சைடு வாலையும் ரைட் சைடு வாலையும் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமாக இப்போ இந்த லெஃப்ட் சைடு வாலில் ஒரு 5 பேனல், ரைட் சைடு வாலில் ஒரு 5 பேனல், மொத்தமாக ஒரு 10 பேனல் தான் இருக்கும். இந்த பேனலோட திக்னஸ் பார்த்தோம்னா சைடு பேனலை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 1.6 mm திக்னஸ் தான் இருக்கும். சைடு பேனலை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு வால் பேனல், ரைட் சைடு வால் பேனல், இந்த ரெண்டு பேனலை பொறுத்த வரைக்கும் இதனுடைய திக்னஸ் பார்த்தோம்னா நாம ஒரு 1.6 mm திக்னஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது. சரிங்களா? இப்போ இதில் நான் கலர் பண்ணி காட்டியிருக்கிறேன். இது மொத்தமாக ஒரு 5 பேனல் இருக்கிற மாதிரி. அதாவது ஒரு நார்மலான ஒரு ஷீட் எடுக்கிறீங்க, ஒரு 1.6 ஷீட் எடுக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது 8க்கு 4 சைஸ் இருக்கும். இந்த 8க்கு 4 சைஸில் பார்த்தோம்னா ஒரு பேனல் கண்டிப்பாக நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த பேனல் காரிகேஷனோட டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்டரில் பார்த்தோம்னா ஒரு 70 mm வரும், இல்லை ஒரு 72 mm வரும். இங்கிருந்து இங்கே நம்ம இப்படி வெர்டிக்கலாக மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 68, இங்கிருந்து ஒரு 68. ஸோ டோட்டலாக ஒரு காரிகேஷன் இங்கிருந்து இந்த காரிகேஷனோட சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு 208 mm வரும். இதுதான் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். சரிங்களா? இந்த காரிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காரிகேஷனோட டெப்த் இங்கிருந்து இது வரைக்கும் இந்த டெப்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 36 தான். 36 போதுமானது. அதாவது இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ்லேருந்து இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, இப்போது இங்கிருந்து இது வரைக்கும் இப்போ நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது இந்த சைஸு, இங்கிருந்து இந்த சைஸு நம்ம வெர்டிக்கலாக பார்க்குறோம் அப்படிங்கும் பொழுது, இந்த பக்கம் வெர்டிக்கலாக பார்க்குறோம் அப்படிங்கும் பொழுது ஒரு 36 mm டெப்த் இருக்கும். அதாவது இந்த டெப்த்து தான் நான் சொல்கிறது. இங்கிருந்து இது வரைக்கும் இந்த டெப்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 36 இருக்கும். சரிங்களா? இதுங்களா 37 mm இந்த கர்னரோட சேர்த்து. ஸோ டோட்டலாக நமக்கு இந்த பேனல் காரிகேஷன் பார்த்தோம்னா ஒரு 36 தான் இருக்கும். அது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். சரிங்களா? இப்போ ஒரு ஷீட்டில் நம்மளால் ஒரு பேனல், அதாவது ஒரு பேனலில் 4 காரிகேஷன் இருக்கும். டோட்டலாக ஒரு ஷீட்டில் 4 காரிகேஷன் இருக்கிற ஒரு பேனலை நம்மளால் பெண்டிங் பண்ணி எடுக்க முடியும். ஸோ ஒரு 20 ஃபீட் கண்டெய்னருக்கு சைடு வாலை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ஷீட்டு போதுமானதாக இருக்கும். இந்த வெல்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் டு இன்னொரு பேனல் ஜாயின் மேக்ஸிமம் சிஎன்சி வெல்டிங் அடிப்பாங்க, அப்படின்னா செமி ஆட்டோ வெல்டிங் அடிப்பாங்க. அதாவது ஆட்டோ வெல்டிங் இல்லை செமி ஆட்டோ வெல்டிங். மேனுவல் வெல்டிங்கும் நிறையா கம்பெனிஸ் அடிக்கிறாங்க. அது இந்த 1.6 mm திக்னஸ் ஷீட்டில் ஒரு வெல் குவாலிஃபைடு வெல்டர் தான் வெல்டிங் அடிக்க முடியும். ஸோ அந்த வெல்டிங் லீக் ப்ரூஃபாக இருக்கணும். அதே போல் இந்த மேலே இருக்கிற டியூப் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் சைடு ரயில். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். கீழே இருக்கிற பாட்டம் சைடு ரயில், கீழே இருக்கிறது பாட்டம் சைடு ரயில், மேலே இருக்கிறது பார்த்தோம்னா டாப் சைடு ரயில், டிஎஸ்ஆர்னு சொல்லுவோம். இது பார்த்தோம்னா ஒரு சில இடத்துல தான் ஒரு சில கம்பெனிங்க ஒரு சில கண்டெய்னர் மாடலில் டிசைனில் ஃபார்ம்டு செக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சி செக்ஷன் போல் இருக்கிற ஃபார்ம்டு செக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஷிப்பிங் கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் 60-60 செக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ரெக்டாங்குலர் ஹேலோ செக்ஷன். இதோட திக்னஸ் பார்த்தோம்னா 3.2லேருந்து 4 mm வரைக்கும் இருக்கும். இதுவும் காட்டன் ஸ்டீலில் தான் இருக்கும். இப்போ நான் இந்த ஏற்கனவே வீடியோவில் சொன்ன இந்த பேஸ் காம்பனண்ட்டு சரி, இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிற சைடு வால் காம்பனன்ட்ஸ், இந்த காம்பனன்ட்ஸும் சரி காட்டன் ஸ்டீலால் தான் உருவாக்கப்பட்டிருக்கும்.
ஸோ சைடு வாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலாக பர் சைடுக்கு 5 பேனல், 2 சைடுக்கு 10 பேனல். இதில் ரூஃபில் இருக்கிற டிஎஸ்ஆர் இந்த டாப் சைடு வந்து 60க்கு 60 டியூபு. சரிங்களா? இப்போது கண்டெய்னரை வந்து தனித்தனி செப்பரேட் அசம்பிளியாக பண்ணும்பொழுது இப்படி தான் பண்ணுவாங்க. பேஸ் அசம்பிளி தனியாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சைடு வால் அசம்பிளி, லெஃப்ட் சைடு வால் அசம்பிளி, ரைட் சைடு வால் அசம்பிளின்னு சொல்லிட்டு தனியாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போது லெஃப்ட் சைடு வால் அசம்பிளிங்கும் பொழுது உங்களுக்கு வெறுமனே சொல்லப்போனால் இப்படி தான் இருக்கும். தனியாக பண்ணிடுவாங்க. இந்த கார்னர் காஸ்டிங்லாம் வந்து இந்த அசம்பிளியில் வரவே வராது. இந்த அசம்பிளியில் பண்ணாலும் மெயின் அசம்பிளியில் போகும் பொழுது நிறைய டிஃபிகல்ட்ஸ் ஏற்படும். ஸோ அதனால் உங்களுக்கு சைடு வாலை தனித்தனியாக இப்படி பண்ணி வச்சுருவாங்க. கண்டினியூஸாக வெல்டிங் அடித்து கண்டினியூஸாக இதை வந்து முடிச்சிருவாங்க. ஸோ கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு வால் அண்ட் ரைட் சைடு வால் அசம்பிளிங்கிறது இதுதான். சரி, ஓகே. இப்போது இதில் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு ஒரு சில டவுட்டுகள் வரும். இதையே இந்த மாதிரி காரிகேஷன் கொடுக்குறாங்க, ஃப்ளாட்டாக கொடுத்துடலாமே. இது வந்து நமக்கே தெரியும். இப்போது நம்ம ஊரில் நிறைய கொரியர் சர்வீஸு, நிறைய இந்த ஃபுட் சர்வீஸ் வண்டியில் எல்லாம் பார்த்தோம்னா சைடில் பிளைன் ஷீட் போட்டு இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதாவது லோக்கலாக இருக்கிற ஒரு பாக்ஸு. நீங்கள் அந்த பிளைன் சீட் வச்சு யூஸ் பண்ணும் பொழுது அதில் என்ன ட்ராபேக்னா உங்களுக்கு பக்லிங் வரும், லோட் கேரி பண்ணாது அதிகமாக. சரிங்களா? ஒன்றுக்கு மேலே, அதாவது ஒரு பாக்ஸுக்கு மேலே ஒரு 7 பாக்ஸ் உங்களால் வைக்க முடியாது. நான் ஏன் கொண்டு போய் 7 பாக்ஸ் வைக்க போகிறான்னு கேட்காதீங்க. இப்போது இந்த ஷிப்பிங் கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டெய்னருக்கு மேலே 7 கண்டெய்னர், டோட்டலாக 7 ஸ்டாக்கிங் இருக்கிற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. இதனுடைய வெயிட் எல்லாம் பார்த்தோம்னா சைடில் இருக்கிற கார்னர் போஸ்ட்டு இந்த கார்னர் காஸ்டிங்கில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பட் ஆனால் இதோட மேலே இருக்கிற கண்டெய்னரோட வெயிட்டெல்லாம் யூடியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி காரிகேஷன்ஸும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி காரிகேட்டட் ஸ்டீல், இந்த மாதிரி காரிகேஷனாக ஃபார்ம் பண்ண பேனல்ஸை வந்து கண்டெய்னருக்கு சைடு வால்லையும் ஃப்ரண்ட் வால்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.